அண்மைச் செய்தி. தொடர் கூச்சலில் ஈடுபட்டு வரும் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியிருக்கிறார். தொடர் கூச்சலில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியிருக்கிறார். அவை மாண்புகளுக்கு எதிராக செயல்படும் எம்பிக்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார் பிரகலாத் ஜோஷி. பிரதாபன், ரம்யா ஹரிதாஸ், குரியா கோஸ், ஜோதிமணி உள்ளிட்ட 5 மக்களவை எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர் கூச்சலில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியிருக்கிறார். அவை மாண்புகளுக்கு எதிராக செயல்படும் எம்பிக்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் பிரகலாத் ஜோஷி. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பிரதாபன், ரம்யா ஹரிதாஸ், குரியா கோஸ், ஜோதிமணி உள்ளிட்ட 5 மக்களவை எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர் கூச்சலில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியிருக்கிறார். அவை மாண்புகளுக்கு எதிராக செயல்படும் எம்பிக்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார் பிரகலாத் ஜோஷி. நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அவை மாண்புகளுக்கு எதிராக செயல்படும் எம்பிக்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார் பிரகலாத் ஜோஷி. தொடர் கூச்சலில் ஈடுபட்ட காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்று பிரகலாத் ஜோஷி வலியுறுத்தியிருக்கிறார். அவை மாண்புகளுக்கு எதிராக செயல்படும் எம்பிக்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார் பிரகலாத் ஜோஷி. பிரதாபன், ரம்யா ஹரிதாஸ், குரியா கோஸ், ஜோதிமணி உள்ளிட்ட 5 மக்களவை எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முன்னதாக அமளியில் ஈடுபட்டு திரிணாமுல் மாநிலங்களவை எம்பி டெரிக் ஓபிரையன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தொடர்ந்து பிரதாபன், ரம்யா ஹரிதாஸ், குரியா கோஸ், ஜோதிமணி உள்ளிட்ட 5 மக்களவை எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நம்முடைய நிர்வாக ஆசிரியர் மகாலிங்கம் இணைப்பில் உள்ளார். அவருடன் பேசலாம். சார் வணக்கம். முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நேற்று பாராளுமன்றங்களில் நடந்த விவகாரத்தின் குறித்து எதிர்க்கட்சியினர் காலை முதலே தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருவதால் இரு அவைகளும் அவ்வப்போது மாறி மாறி ஒத்திவைக்கப்படும் சூழல் என்பது நிலவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது தமிழகத்தை சார்ந்த எம்பி ஜோதிமணி உள்ளிட்ட 5 எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் உத்தரவிட்டிருக்கிறார். இந்த உத்தரவு எப்படி வந்தது என்று பின்னணியை பார்த்தால், அதாவது நேற்றைய சம்பவம் குறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி விளக்கத்தை அளித்து வந்தார். அப்போது அவரை பேச விடாமல் தொடர்ந்து அங்கிருந்த எதிர்க்கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பினார்கள். அப்போது அவர் பேசும்பொழுது வரலாற்றில் இது போன்ற நேற்று நடந்த சம்பவம் போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே நடந்திருக்கிறது, இது புதிதல்ல, பழைய சம்பவங்களோடு தான் ஒப்பிட்டு பேச விரும்பவில்லை, ஆனால் இதை எதிர்க்கட்சியினர் பெரிதாக்க தேவையில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கமளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டார்கள். இந்த கூச்சல் குழப்பத்திற்கு மத்தியில் தொடர்ந்து பேசிய ஜோஷி நேற்றைய சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் உயர்மட்ட விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு விரிவான விசாரணை நடந்து வருகிறது என்று குறிப்பிட்ட அவர் நேற்றைய விவகாரத்தை தேவையில்லாமல் அரசியலாக்க வேண்டாம் என எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். ஆனால் அதை புறம் தள்ளிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த சூழ்நிலையில் தான் பிரகலாத் ஜோஷி ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். அந்த தீர்மானத்தில் அவை மாண்புகளுக்கு எதிராக
செயல்பட்டதாக 5 எம்பிக்களின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் முன்மொழிந்த இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. இதை அடுத்து பிரதாபன், ரம்யா ஹரிதாஸ், குரியா கோஷ், ஜோதிமணி உள்ளிட்ட 5 எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக சபாநாயகர் அறிவித்திருக்கிறார். இந்த நடவடிக்கை திடீரென்று இன்று எடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு மக்களவையில் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஏற்கனவே சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அந்த சம்பவமும் நடந்திருக்கிறது. எனவே இந்த விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என தொடர்ந்து ஆளுங்கட்சி தரப்பு எம்பிக்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். அமைச்சர்கள் தொடர்ந்து விளக்கத்தை கொடுக்க முயற்சி செய்தார்கள். இன்று காலையில் கூட பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்றைய சம்பவம் குறித்து விளக்கம் அளித்திருக்கிறார். அதில் அனைவரும் ஒற்றுமையாக இந்த விவகாரத்தை அணுக வேண்டும், தேவையில்லாமல் அரசியலாக்க வேண்டாம், முழுமையான விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் இது குறித்து விரிவான விவாதம் என்பது இரு அவைகளிலும் நடத்தப்பட வேண்டும், உள்துறை அமைச்சர் விரிவான விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த கூச்சல் குழப்பங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு தற்பொழுது பதிலடியாக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சார்.